இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஃபார்முலேட் பண்ணி, ஓகே, ஸோ அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ கண்ணாபின்னான்னு போடாமல், ஓகே, ஸோ ஒரு டேபிளில் ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக நம்ம கிளைண்ட்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணலாம். கிளைண்ட்ஸ்க்கோ ரீடர்ஸ்க்கோ நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு டேப்லெட் காலம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஓகே, டேபிள்ஸ் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் உங்களுக்கு டேப்லெட் காலம் ஒர்க் ஆகும். ஓகே, டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரியா? டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் டேபிள்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம டேபிள்ஸ் மெனுவில் போய்ட்டு, ஓகே, ஸோ டேபிள்ஸ் மெனுவில் இன்சர்ட் டேபிள் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. ஸோ Ctrl + Alt + Shift + T. ஓகே, ஸோ அப்படி எல்லாத்தையுமே பிடிக்க முடியல, தட் இஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஓகே, ஜஸ்ட் இங்கே போய் டேபிள் மெனுவில் இன்சர்ட் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் டேபிள் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ரோஸ் வந்து நம்ம லேட்டராக சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோ அண்ட் காலம்ஸ். ஓகே, ஸோ பாடியோட ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, ஸோ எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும், அது வந்து அக்கார்டிங் டு யுவர் நீட். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஓகே, ஸோ இன்டிசைன்லேயே வச்சு எல்லா கண்டென்ட்டையும் நான் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து இன்சர்ட் டேபிள் பண்ணி அதை வந்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்சர், ஓகே, டெக்ஸ்ட் கர்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பிளிங்க் ஆகுது. ஓகே, சம்திங் நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன், சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேயும், ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த மவுஸை கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போகும். ஸோ டேப் அடுத்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஃப்ரேமில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆங்கர் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அந்த ஆங்கர் எப்படி பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து வெளியில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெளியில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட்டில் உங்களுக்கு கர்சர் பிளிங்க் ஆகுது, தெரியுதா? ஓகே, இட் மேக் ஷுர் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமாக தான் வந்து கன்சிடர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஆங்கராக உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் பண்ணி டிஸ்டன்ஸு அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். சரியா? ஸோ ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறது ஈஸி அண்ட் ஆல்சோ அதை டெலிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபைன். இப்போது நம்மளுக்கு வெளியில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல்லையோ வேர்ட்லேயோ அந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, டேப்லெட் காலமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம ஈஸியாக உள்ளே கொண்டு வரலாம். ஜஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைலில் போய்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளேஸ் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இதில் டேபிள், ஓகே, ஸோ இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஷோ இம்போர்ட் ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன். இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் ஷீட் நம்பர் 1. ஓகே, ஸோ ஷீட் வந்து இங்கே காமிக்கும். இதில் ஃபார்மேட்டிங்குள்ளே வருவோம். இந்த ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மேட்டட் டேப்டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபார்மேட்டடாகவும் கொண்டு வரலாம். அங்கே எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்கோ அப்படி கொண்டு வரலாம், இல்லாட்டி அன்ஃபார்மேட்டடாக கொண்டு வரலாம். இந்த இடத்துல நான் கொண்டு வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்மேட்டட் டேப்டு டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டேப் யூஸ் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ ஒரு செல்லுக்கும் டேப் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி நான் இப்போ கொண்டு வரேன். சரியா? நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அன்ஃபார்மேட்டட் டேப்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈஸியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன், சாரி. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் Ctrl A கொடுக்குறேன். இதை வந்து நான் டேப்லர் காலமாக மாற்ற போகிறேன், டேபிள்ஸாக மாற்ற போகிறேன். டேபிள்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இப்போது
அன்ஃபார்மட்டடாக இருக்குது, டேப் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள்குள்ளே போயிட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள். ஓகே, ஸோ டேப் யூஸ் பண்ணது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டேப் யூஸ் பண்ணது. ஓகே, ஸோ கன்வெர்ட் டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணி டேபிளாக மாற்றணும். ஓகே, ஸோ காலம் செப்பரேட்டட், ஒரு காலமும் எதில் செப்பரேட் ஆகிருக்கு, டேபில். ஓகே, ஸோ இதில் நிறையா இருக்கும், கமாஸ் இருக்கும், பேராகிராஃப் இருக்கும். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டேப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டேப்பில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பை பேராகிராஃப், லெட் இட் பி லைக் தட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டேபிளர் காலம் ஸ்டைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் டிஃபால்ட்டாக வச்சு நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்னாச்சு, ஒரு டேப்லர் காலம் க்ரியேட் பண்ணிச்சு, தெரியுதா? அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இது நம்ம வந்து பேராகிராஃப் டைப்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ செலெக்ஷன் டூலில் போய்ட்டு நான் இதை கிளிக் பண்ணி ஓகே செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். செப்பரேட்டாக எடுத்துகிட்டு இந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு நான் இப்போது இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். சரியா? ஸோ ட்ராக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேமோட ஓகே, ஸோ இந்த டேப்லர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ சில டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேபிளில் உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸில் வேணுமோ ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சூட் ஆயிரும். எந்த மாதிரியான சைஸில் வேணுமோ அப்படின்றது இப்போ இதை வந்து நான் ஸ்குவாஷ் பண்ணணும், ஓகே ஸ்ட்ரெச் பண்ணணும், அந்த மாதிரி இருந்து நான் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேமோட இது பெருசாக கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ், டிஃபால்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இம்போர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஐ செட் இட்ஸ் அ டெக்ஸ்ட். இப்போது நான் இதில் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணும்போது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் செல்ஸும் அது வந்து பெருசாகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இதுவும் டைப் பண்ணிவிட்டு கமாஸ் கொடுத்தோ டேப் கொடுத்தோ ஓகே பேராகிராஃப் கொடுத்தோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேபிளாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து டேபிள்ஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். சரியா? டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதை நம்ம எப்படி எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ நான் இதில் வந்து இந்த ரோவை நான் வந்து மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேமாக நீங்கள் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்சர் பிளிங்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து காலம்ஸை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இந்த காலம்ஸ் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த காலம்ஸை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலமை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லைன் மேலே உங்கள் கர்சர் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து டபுள் சைடட் ஆரோவாக மாறிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோ கொடுக்கணுன்னாலும் ரோ கொடுத்துக்கலாம், காலம் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன், ரோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த காலமில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ நான் இது வந்து நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்க ஓகே, ஸோ இதுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட் மட்டும்தான் வருது. ஓகேவா? ஸோ வெறும்னே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக மாறும். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வெளியில் போயிடுச்சு.
இப்போ நான் இது வந்து போயிட்டு ஓகே ஸோ டபுள் கிளிக் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஓகே ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக வரும். தெரியுதா? வெளியில் ஃப்ரேமுக்கு வெளியில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வரும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டோட்டலாக வரும். நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய காலம் லைனில் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக வரும். வெளியில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக மூவ் ஆகும். ஓகே ஸோ உள்ளே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ ஓகே ஸோ இந்த டேபிள்குள்ளே இந்த ஃப்ரேம்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட ஆப்போசிட்டில் வெளியில் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து வேறு ஷிஃப்ட்டை பிடிக்காமல் ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக மூவ் ஆகுது. தெரியுதா? நான் ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஏன்னா இது எனக்கு ஃப்ரேம்குள்ளே வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் ஓகே ஸோ இந்த 3 காலமும் ஓகே 4 காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 காலமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈவனாக வேணும். ஓகே ஸோ ஈவனாக வேணும் அப்படின்னும்போது அது வந்து நம்ம ஆப்டிக்கல் வியூவில் நம்ம இதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே ஸோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஃபுல் காலம்ஸையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல் பேனலில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதோட இதை சொல்கிறேன். ஓகே கண்டினியூ. டேபிள்ஸ்குள்ளே போய்ட்டு ஓகே டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஸோ டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதையும் சேர்த்து ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரேன். சரியா? இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த காலம்ஸ் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஸ்டைல் வேணுமோ ஸோ அந்த ஸ்டைலில் கொடுத்துக்கலாம். அதோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல்ஸையும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். லைக் ரெகுலர், போல்டு, இட்டாலிக் ஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட அலைன்மெண்ட் ஓகே ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஃபுல் ஜஸ்டிஃபை அதெல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது இந்த டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம லேட்டராக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல எனக்கு வந்து ரோஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 31st ரோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ ஸோ அத்தனை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து டவுன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வார்னிங் சொல்லும். யூ ஆர் அபவுட் டு டெலிட் ரோ ஃப்ரம் யுவர் டேபிள், டு யூ வாண்ட் டு கண்டினியூ. ஓகே ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வார்னிங் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். சரியா? ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளேஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரோ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கர்சரை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறேன். ஓகே ஸோ இந்த இடத்துல கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஓகே ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ டேபிள்குள்ளே போய்ட்டு ஓகே ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு இன்சர்ட் எனக்கு வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும். ஓகே ஸோ இல்லாட்டினா Ctrl 9 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரோ கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் ஓகே ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ்னு உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்றது இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோவா அபோவா அப்படின்றது வந்து நீங்கள் இந்த இடத்துல இதில் பிலோவா அபோவா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு வேணுமோ ஸோ அதில் நான் ஓகேன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அபோவ்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. எப்பயுமே க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதை டெலிட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஃபுல்லாகவே நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள்குள்ளே போய்ட்டு டெலிட் ரோ. ஓகே ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு டெலிட் ஆகிடும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து எம்டியாக இருக்குது. ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் ஒரே இதுவாக மாற்றிக்கலாம். ஓகே ஸோ காலம் ஸ்ப்ளிட் இல்லாமல் இதை வந்து ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
டேபிள்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல merge cells அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த merge cells கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஒரே செல்லாக உங்களுக்கு மாறிடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இப்போது ஒரு செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ரோஸை வந்து நான் மூவ் பண்ணணும், ஒரு பிளேஸ்லேருந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா காப்பி பேஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கர்சர் அது மேலே வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் கலர் கர்சர் வித் 2 rows வந்து உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும். ஓகே, 13 பக்கத்தில் நான் இதை போட போகிறேன். ஸோ கிளிக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, சரி. அப்படி இல்லாமல் இந்த ஃபுல் ரோவையும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வெளியில் இங்கே கொண்டு வந்து உங்களுடைய கர்சர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து ஆரோ காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரோவுமே செலக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இது கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலமும் அதே மாதிரி தான். ஸோ எந்த காலம் வேணுமோ ஸோ அந்த காலமை செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த காலமை செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வரேன். கர்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைப்பிங் கர்சர் மாதிரி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், செல்லை merge பண்ணதுனால இதை மூவ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார்மட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு merge பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மாற்றணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனும் காலம்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலம்ஸ் அண்ட் ரோஸு ஸோ இதை மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து என்ன இதில் யூஸ் பண்ணிங்களோ ஸோ இந்த செட்டிங்ஸ் தட் இஸ் இந்த பிளேஸில் உங்களுடைய டேபிளை எப்படி யூஸ் பண்ணிங்களோ எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காலம்ஸ் எப்படி பிரிக்கிறது, ரோஸ் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே பார்த்தோம். இப்போது நம்ம இதுக்கு கலரிங்ஸ் ஸோ சில ஃபார்மட்டிங்ஸ் நம்ம இதுக்கு பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் டேபிள்குள்ளே போயிடணும். டேபிள்குள்ளே போனதுக்கப்புறம் டேபிள்குள்ளே போயிட்டு நான் இப்போ வந்து டேபிள் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ டேபிள் ஆப்ஷனில் டேபிள் செட்டப் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டேபிளோட ஃபுல் செட்டப் வந்துடும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப். ஸோ உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் வந்து டேபிளோட டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து இன்னும் ரோஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ ஹெட் ரோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அது பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் ரோ எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிளோட பார்டர் ஸோ டேபிளோட பார்டர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல, நான் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல நான் பார்டர் வேணும்னா பார்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ப்ரிவ்யூ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது. ஸோ ப்ரிவ்யூ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிளோட பார்டர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட ஸ்டைல்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதோட கலரையும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு பார்டர் தேவையில்லை, நன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது பார்டர் எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் டேபிளோட ஸ்பேஸிங். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளே நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளே நம்ம செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இருக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கும் டேபிளுக்கும் மேலே ஸ்பேஸிங் தட் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸிங் வேணுமோ ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ஸ். ஸோ ஃபில்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஃபில்ஸில் ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நான் ட்ராப் டவுன் மெனுவில் கிளிக் பண்ணுறேன். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அதர் ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எவ்ரி அதர் ரோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஷ் கலர் ஃபில் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் எனக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வரும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இங்கே நான் பிங்க் கொடுக்குறேன். ஸோ பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு. பட் ஆனால்
ஃபுல்லாகவே ஃபில் ஆகலை, லைட்டாக ஃபில் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஆயிருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி த நெக்ஸ்ட் ரோ. ஓகே, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிங்கே கொடுக்குறேன். ஸோ 100% வந்து இவ்வளோ டார்க்காக இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் வேணாம். ஸோ ஐ கிவ் 50%. சரியா? ஸோ இன்னும் லைட் கலர்ஸில் போனீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு பெட்டராக உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் ஃபஸ்ட் ரோ, ஓகே செகண்ட் ரோ, ஸோ லாஸ்ட் ரோ ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு எனக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது, அதனால நான் ஓகே கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரோ ஸ்ட்ரோக் அண்ட் காலம் ஸ்ட்ரோக் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணணும். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளூ கலர் லைன் வந்து தெரியுது. ஓகே, ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக தெரியல. ஓகே, ஸோ அந்த ப்ளூ கலர் ஏன்னா வந்து இது டெக்ஸ்ட் ஃப்ரேம், ஸோ அந்த லேயருக்குள்ளே எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ அதனால் இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வியூக்குள்ளே போய்ட்டு ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராஸில் போய்ட்டு ஹைட் ஃப்ரேம் எட்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃப்ரேம் எட்ஜை வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பிளாக் கலர் லைன் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக தெரியுது. இப்போ போய் நம்ம அதை மாடிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்டர் பார்டர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது டேபிள்குள்ளே போகிறேன். டேபிளோட ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணி. ஓகே, ஸோ டேபிள் ஆப்ஷன், டேபிள் செட்டப். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு இப்போ ரோ ஸ்ட்ரோக். ஓகே, ரோ ஸ்ட்ரோக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கு. நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஃபில்லு கொடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி இங்கே அதர் ரோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதர் ரோஸ் கொடுத்தோன்னே 2 ஆல்டர்னேட் எட்ஜஸ் வந்துடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரோஸில் இப்போ லைட்டாக வந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரோ வந்து டார்க்காகவும் ஒரு ரோ வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இப்போது எனக்கு வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸே எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கலரில் ஃபில்லில் போய்ட்டு நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும், ஒன்றுமே இருக்காது. ஓகே, ஸோ அதையும் நான் நன் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு காலம்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரோக்ஸ் தேவைப்பட அவசியம் இல்லை, சில டைம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, டிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டைல் நீங்கள் மாற்றும் போது அதோட கேப்போட ஃபில்லும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதோட டிண்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு அப்பியரன்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலம் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த காலம் ஸ்ட்ரோக்கை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நான் போய்ட்டு எவ்ரி அதர் காலம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எவ்ரி அதர் காலம் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஃபில் கொடுக்க போகிறேன். பட் ஆனால் நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து எனக்கு ஒயிட் கலர் கொடுக்கணும் அப்படின்ற ஃபீல் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபீல் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் இதோட பாயிண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அப்படின்னு பாயிண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிடி கொடுத்துக்கோங்க. பிடி கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸு. ஓகே, ஸோ நான் டேப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து பிளாக் கலர் இல்லாமல் நான் இப்போது பேப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேப்பர் அப்படின்னும் போது பிளாக் கலரோட பேப்பர் வந்து உங்களுக்கு அங்கே ஃபில் ஆகிடும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஃபில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் இதை மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஃபில் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் பேப்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போய் நான் பேப்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எனக்கு இது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போது நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். ஸோ நான் W ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப நீட்டாக நம்மளுடைய டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேபிள் இந்த பேஜில் கண்டினியூ ஆகி இந்த பேஜில் வரைக்கும் ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ ஃபாலோ ஆகும்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய இதே ஹெட்டிங்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு வாட்டியும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் போய் பார்த்து ஸோ அந்த மாதிரி ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ இதை வந்து ஹெட்டராக மாற்றிடணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹெட்டர். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் ஹெட்டராக மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் டேபிள்ஸ்குள்ளே போய்ட்டு ஓகே கன்வெர்ட் ரோஸ் டு ஹெட்டர். ஓகே, ஸோ நான் அதை மாற்றின உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹெடர் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து எத்தனை பேஜுக்கு கண்டினியூ ஆனாலும் ஓகே, ஸோ ஒரு 10 பேஜஸ் கண்டினியூ ஆகுது, 3 பேஜஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இதை சேம் அப்பியரன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரெசென்டபுளாக ஓகே, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்லேருந்து இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். இன்னும் கொஞ்சம் ஃபார்முலேட் நம்ம ஃப்யூச்சர் இதில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செல் ஃபார்மேட்டிங். ஓகே, ஸோ செல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபார்மேட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ அது வந்து ப்ரெசென்டிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேபிள்ஸை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணோம். இப்போ செல்ஸை வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாப் ஃபஸ்ட்டு ஹெடருக்குள்ளே வருவோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸாக நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இதோட கேரக்டர் ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நான் வந்து சில பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம். சரியா? அப்படி இல்லை, இப்போ எனக்கு இந்த ஃபுல் டேபிளுமே செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் எதுவுமே வச்சில்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, டேபிள்குள்ளே போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட்குள்ளே போயிட்டு ஓகே, டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் டேபிளே உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயுமே இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸு எல்லாமே நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதோட ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணும், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் அலைன்மெண்ட்டில் வேணும். ஓகே, ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இதுக்குள்ளே போய் நியூ பேராகிராஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் டேபிள் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டைலுக்குள்ளே வரேன். ஓகே, ஸோ ஹெட்டருக்கு மட்டும் நான் தனியாக ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் கொடுக்குறேன். அது பார்க்கறது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் சம்திங் ரவுண்டட். ஓகே, ஸோ ஏரியல்லையே ஐம் கோயிங் வித் போல்ட். ஓகே, ஸோ ரவுண்டட் போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் லுக்ஸ் நீட். ஓகே, ஸோ இதில் வந்து ப்ளஸ்ன்னு காமிக்குது. ஆக்சுவலி நான் இதை வந்து நியூவாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபைல். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர்னு கொடுத்துக்கிறேன். ஹெடர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நியூ ஸ்டைல், இது வந்து நியூ ஸ்டைல். ஓகே, ஸோ நீங்கள் எது மாற்றுறீங்களோ ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெடருக்குள்ளே வரேன். ஹெடர் வந்து கொஞ்சம் நம்ம அதை வந்து பெட்டராக மாற்றணும். ஸோ அதுக்கு இந்த ஹெடரை நான் ஃபுல்லாகவே கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஃபில் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த கலரில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நான் இதில் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ இட் லுக்ஸ் லிட்டில் பிட் பெட்டர். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போது இது பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஸோ எனக்கு வந்து இங்கே ரெட் கலர் தெரியுது. நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ளூ கலரில் தெரியும். அண்ட் ஆல்சோ இதுக்கு எனக்கு ஸ்ட்ரோக்ஸ் நான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கீழே இருக்க ஸ்ட்ரோக்கையும் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணி திருப்பியும் இதோட ஃபுல் செல்லையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த ரோவே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நீங்கள் டேபிளுக்கு வரும்போது இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பார்க்கணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்ட்ரோக்கு ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணியும் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்றது சொல்கிறேன். இது வந்து அந்த செல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன். ஓகே, ஸோ செல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்டர் ஸ்ட்ரோக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு டாப்பில் செல்லுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய பார்டர். இது வந்து செல்லுக்கு ரைட்டில் இருக்கக்கூடிய பார்டர். டு த ரைட், டு த லெஃப்ட். ஓகே, சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் காலம்ஸ். ஓகே, ஸோ காலம்ஸோட ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்றத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இது வந்து ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ரிபிள் கிளிக் 1 2 3. ஓகே,
ஸோ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு 1 2 3 ஓகே. ஸோ கொடுத்தோடனே எல்லாமே போயிடுச்சு. ஓகே. ஸோ போனதுக்கப்புறம் எனக்கு வந்து சென்டரில் இருக்கக்கூடிய லைனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ காலம்ஸ் ஃபஸ்ட்டு காலம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த காலம்ஸ்க்கு ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து இங்கே இருக்குது. எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணால் நன்னு கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு தட் இஸ் காலம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் வந்து ரிமூவ் ஆகிடும். நன்னு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பேஸில் இருக்கக்கூடிய அந்த லைனும் நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த காலம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலர். ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் லைன் இருக்குது. ஸோ இப்போது நான் இந்த என்டையர் செல்லையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்டையர் செல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே போய் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கீழே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வாங்க. ஓகே. ஸோ கண்ட்ரோல் பேனலில் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பிளாக் கலர் லைன் தெரியுது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஒயிட் வேணுன்னா நீங்கள் ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இதுவும் எனக்கு நன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஹெடர் வந்து ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு மாறிடும். ஓகே. ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு அடுத்த பேஜ்லையுமே உங்களுக்கு மாறிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் த நெக்ஸ்ட் பேஜஸ். நீங்கள் ஹெடர் நீங்கள் இங்கே என்ன மாற்றுறீங்களோ ஸோ அது வந்து அடுத்த பேஜுக்கும் எத்தனை பேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அத்தனை பேஜஸ்க்கும் உங்களுக்கு மாறிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ஆக்சுவலி நீங்கள் இந்த இடத்துலையும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டாப் பாட்டம் ஓகே. ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த டேபிள், செல் ஆப்ஷன் போங்க. செல் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே. ஸோ செல்லோட இன்சர்ட்ஸ். ஓகே. ஸோ செல்லோட இன்சர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதில் வெர்டிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனில் இங்கே போயிட்டு நீங்கள் அலைன் சென்டர். ஓகே. ஸோ இந்த இடத்துல ப்ரிவ்யூ கொடுத்தேன்னா ஸோ நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராஃபிக் நீங்கள் ஒரு இமேஜ் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இமேஜ் எப்படி வந்து உள்ளே கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். அந்த டைமில் நீங்கள் இதை இன்சர்ட் எவ்வளோ தூரம் தள்ளி வேணும் அப்படின்றது. அதே மாதிரி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே. ஸோ ரோஸோட ஹைட்டு ஓகே. ஸோ அதோட விக்த் எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டயகனல்ஸ் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டயகனல்ஸ் லைன் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது இதை ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் இதை வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ கண்ட்ரோல் 0 கொடுக்குறேன். கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபுல் பேஜ் வியூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக க்ரியேட் பண்ணதுலேருந்து இப்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இமேஜை வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த இதுக்கு மட்டும் எனக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ பேராகிராஃப் ஸ்டைலில் போய்ட்டு அலைன் டு த லெஃப்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அலைன் ஆகிடும். இல்லை எனக்கு சென்டரில் வேணுன்னா சென்டர்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்லுக்குள்ளே ஓகே. ஸோ ஒரு கிராஃபிக் இமேஜை வந்து நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே. ஒரு செல்லை வந்து நான் கிராஃபிக் இதுவாக மாற்ற போகிறேன். கிராஃபிக்ஸ் எல்லாம் மாற்ற போகிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த செல்குள்ளே வரேன். ஃபாஸ்டர் ஸ்பீட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வேணான்னா நீங்கள் அதை இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயாவது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ அந்த செல்லுக்குள்ளே நம்மளுக்கு அந்த செல்லுக்கு வந்து நம்ம வந்து சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நம்ம வந்து அதை அப்பியர் பண்ண வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேபிள்குள்ளே போயிட்டு ஓகே. ஸோ கன்வெர்ட் செல் டு கிராஃபிக் செல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு அதை கொஞ்சம் விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிராஃபிக் ஃப்ரேமாக உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து நீங்கள் வியூவில் ஹைட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஃப்ரேம் மாதிரி தான் தெரியும். வியூவில் போயிட்டு எக்ஸ்ட்ராஸில் போயிட்டு ஷோ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் ஃப்ரேமாக உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த கிராஃபிக் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் எப்பயுமே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இமேஜை நீங்கள் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே.
அப்படி இல்லைனாலும் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது டெக்ஸ்ட் ஃப்ரேம் இதுக்குள்ளே இந்த செல்லுக்குள்ளே பிளிங்க் ஆகுது. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளே ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து தட் இஸ் கிராஃபிக்கை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ ஃபைல்குள்ளே போய்ட்டு பிளேஸ். ஓகே ஸோ பிளேஸில் போய்ட்டு நான் இந்த இமேஜ் ஓகே ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்சரை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுடைய செல்லுக்குள்ளே ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஓகே ஸோ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை ஸ்கேலும் பண்ணிக்கலாம். ஓகே மூவும் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயுமே அந்த கிராஃபிக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இல்லை எண்ட் ஆஃப் த இதில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஓகே ஸோ இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பெருசும் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 செல்லை வந்து நீங்கள் வந்து அதை டிவைட் பண்ணணும். ஓகே ஸோ இந்த ஒரு செல்லையே வந்து எனக்கு 2ஆக டிவைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா டேபிள்குள்ளே போய்ட்டு ஸ்ப்ளிட் செல் ஹாரிசான்டலி ஆர் வெர்டிக்கலி. ஓகே ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ வெர்டிக்கலி கொடுத்தோன்னா வெர்டிக்கல் செல் 2 செல்லாக பிரிஞ்சிச்சு பாருங்கள் வெர்டிக்கலாக. இல்லை அன்டூ பண்ணுறேன் ஹாரிசான்டலாக வேணுன்னா ஹாரிசான்டலாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கவும் செய்யலாம். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி வந்து பிளாங்காக நான் ஓப்பன் பண்ணேன், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ யூ கேன் பிளாஸ்ட் இட். ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி ஓகே உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் த செல்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக ப்ரெசென்டபுளாக இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீடர்ஸ்க்கு ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னா தே கேன் கோ ஃபர்தர். ஓகே ஸோ அந்த ரீடிங் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஃப்ரேம் இட்.